ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கத்தார்லேருந்து ரியாஸ் பேசுகிறேன். ரோடு வந்து டெய்லி நான் ஸ்கூல் போகிற ரோடு தான் அது. துமாமாலேருந்து வக்ரா போகிறது. இந்த ரோடு பேர் வந்து அகமது காரிடர். இந்த ரோடு ஒரே 20 எக்ஸிட் 23 வரைக்கும் 7ல் ஆரம்பித்து எக்ஸிட்டு 23 வரைக்கும் ஒரே ரோடு தான். இது வந்து ஒரு 20 கிலோமீட்ரு ஒரே ரோடு, பிரிட்ஜு தான். டிராஃபிக் இருக்காது, உங்களுக்கு சிக்னல் கிடையாது. கேமரா தான் எல்லா இடத்துலையும் கேமரா அந்த ரோட்டில் வச்சுருக்காங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. கேமரா 100 தான், 100 தாண்டி போகக்கூடாது. அதுதான் கரெக்டாக ஓட்டிக்கணும். ஸ்பீடு லிமிட் போர்டு மேலே இருக்குது பாருங்களேன். ஃபாஸ்ட் அண்ட் சீட் பெல்ட்டு போட்டுடணும். சீட் பெல்ட்டுக்கு இன்னும் தனியாக கேமரா இருக்குது, அதுவும் ஃப்ளாஷ் ஆகிடும் சீட் பெல்ட் போடலன்னா. 100 தான் ஸ்பீடு. 100 தாண்டி போனால் ஓரளவுக்கு 100 தாண்டி போகலாம். பட்டு அந்த ஃபஸ்ட்டு ட்ராக் இருக்குல்ல, ஸ்பீடு ட்ராக்கு, அந்த ட்ராக்கில் போனீங்கன்னா கொஞ்சம் உடனே அடிச்சிடும் கேமரா. அதனால் கொஞ்சம் கவனமாக இது பண்ணிக்கணும். ஸ்பீட் லிமிட்டு 100 தாண்டி போகாத அளவுக்கு ஓட்டிக்கிறது நல்லது. அப்புறம் கத்தாரில் வந்து எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது. இப்போது சீட் பெல்ட்டுக்கும் கேமரா வச்சுருக்காங்க. செல்ஃபோனு நம்ம பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டணும்னு வச்சுங்க, அதுக்கும் ஃப்ளாஷ் ஆகிடும். எல்லாம் அண்டர் கிரவுண்டு பிரிட்ஜுக்கு கீழேயே வந்து எல்லா கேமராவுக்கும் வச்சுருக்காங்க, எல்லா கேமராவும். அதனால் கவனமாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டா ஃபஸ்ட்டு சீட் பெல்ட்டை போட்டுக்கணும். சீட் பெல்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஃபைன் விழாது. இப்போ ஃபைன் விழுந்தால் நமக்கு தான் பிரச்சனை. அரபிக்காரங்க வந்து ஃபைனை நம்ம சேலரியில் பிடிச்சிருவாங்க. அதனால் வந்து கவனமாக நம்ம டிரைவிங்கை பொறுத்தவரையில் நம்ம கரெக்டாக இது பண்ணி ஓட்டிக்கணும். வேகமாக போனாலும் நம்ம ஸ்பீடு எங்கெங்கே எந்த போர்டு இருக்கோ அந்த ஸ்பீடுக்கு தகுந்தது. சில இடத்துல வந்து கேமரா ஃப்ளாஷ் மட்டும் சிம்பிள் கொடுத்துருக்கோம், அங்கே கண்டிப்பாக ஃப்ளாஷ் அடிக்கும். அதனால் ஸ்பீடை வந்து கரெக்டாக நார்மல் பண்ணி ஓட்டிக்கணும். நான் எப்போதுமே ஸ்பீடு ட்ராக்கு ஃபஸ்ட்டு ட்ராக் போக மாட்டேன். இந்த 2வது ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ராக்கு இல்லைன்னா 3வது ட்ராக்கு, அதுதான் அப்படி தான் போவேன். இந்த போர்டு ஆப்ஷன்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த 20 கிலோமீட்டர் இது பிரிட்ஜி 22 கிலோமீட்டர் போகுதுன்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு பகுதிக்கும் எக்ஸிட் இருக்குது. 16லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு வச்சிங்களேன். 26 வரையும் இருக்குது அந்த பிரிட்ஜில் எக்ஸிட்டு. நான் வந்து 23ல் எக்ஸிட் ஆகணுன்னு வச்சிங்களேன், எனக்கு அந்த ஸ்கூல் வந்துடும். இந்த பிரிட்ஜில் இப்போ போயிட்டுருக்கேன். இப்போ அநேகமாக வந்து எக்ஸிட் வந்து 18. ஆமாம், 18. இது வந்து அல்வாப் ஸ்ட்ரீட்டு. இப்போ இதில் நம்ம போகக்கூடாது, நம்ம இன்னும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு தான் இருக்கணும். இந்த இருக்கு பாருங்கள், 100 கேமரா, 100 கேமரா சைடில். சீட் பெல்ட்டு கண்டிப்பாக போட்டிருக்கணும். செல்லை யூஸ் பண்ணிக்கிட்டே வண்டி ஓட்டக்கூடாது. எல்லாத்துக்குமே கேமரா வச்சுருக்காங்க. சில கேமரா வந்து இந்த லைட்டு மாதிரி போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மேலே வச்சுருப்பாங்க. ரொம்ப ஹைட்டில் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்ட்ரீட் லைட்டு மாதிரியே இருக்கும், ஆனால் அங்கே மேலே வந்து லைட்டு இருக்காது, கேமரா இருக்கும். நல்லா கவனிச்சிங்க. கத்தாரில் வண்டி ஓட்டுறவங்க வந்து கவனமாக நீங்கள் இது பண்ணிக்கணும். அந்த இடத்துல வந்து லைட் இருக்காது, ஸ்ட்ரீட் லைட்டுக்கு பதிலாக அங்கே வந்து கேமரா வச்சுருப்பாங்க. அதனால் அதையும் நீங்கள் கவனிச்சிக்கணும். எக்ஸிட் 19 வந்துடுச்சா, எக்ஸிட் 19 அப்படியே போயிட்டு ஒவ்வொரு இது ஒரே ஸ்ட்ரைட்டு. சிக்னல்லாம் உங்களுக்கு டிராஃபிக் இதே கிடையாது. எக்ஸிட் 19 புரியுதா, அந்த ட்ராக்கு அது வேண்டாம். நம்ம வந்து போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கணும் தான். அதனால் கத்தாரில் வண்டி ஓட்டுற ஹவுஸ் டிரைவர்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து இது பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து சீட் பெல்ட்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு பார்த்துங்க. செல்லை யூஸ் பண்ணாதீங்க வண்டி ஓட்டும்போது. செல்லு இப்படி எடுத்து பார்த்துக்கிறீங்க, அந்த நேரத்தில் அந்த பிரிட்ஜில் அந்த கேமரா வந்துருச்சுன்னா ஃப்ளாஷ் ஆகிடும், உங்களுக்கு கேமரா இதாகிடும்.
பெனால்ட்டி வந்து 500 தாண்டி போயிடும். அது நம்ம தான் அப்புறம் கட்டுற மாதிரி போயிடும். அதனால கவனமாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? எனக்கு வந்து இப்போ எக்ஸிட்டு 23 போர்டு வந்துருச்சா. இந்த இருக்குது பாருங்கள் மேலே, சீட் பெல்ட்டு 100 ஸ்பீடு, ஃபாஸ்டன் யுவர் சீட் பெல்ட்டு 100 ஸ்பீடு, அந்த போர்டு இருக்கு. அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா முன்ன மாதிரிலாம் இல்லை, இப்போ நிறைய கேமரா எல்லா பக்கமும் போஸ்ட். லெஃப்ட் சைடில் ஒரு கேமரா போச்சு பாருங்கள், பெரிய கேமரா. எக்ஸிட் 21 வந்துருச்சு, ரயான் ரோடு வந்துருச்சு. 100 ஸ்பீடு போட்டிருக்கா லெஃப்ட் சைடில், பார்த்துங்க. ஷமால் ரோடு, அந்த ரோடு கீழேயே அந்த ஆப்ஷனோட எந்தெந்த ரோடு பிரியுதோ அது அப்படியே எழுதியிருப்பாங்க, அதை பார்த்து நம்ம போய்க்கலாம். எக்ஸிட்டு 21 எஜுகேஷன் சிட்டி. அதுக்கு எக்ஸிட் 21 நான் போனேன்னா அந்த ஸ்கூலோட முன்னாடியே எஜுகேஷன் சிட்டிக்கு போயிடும். அதனால நான் 23 போனால் தான் எனக்கு கரெக்டாக அந்த ஸ்கூலுக்கு உள்ளே போய் நேராக ஸ்ட்ரைட்டாக ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கும். 23 தான் என்னுடைய இது. கத்தார் ஃபவுண்டேஷனில் அண்டர் கிரவுண்டு பிரிட்ஜி வருதா, இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இதில் வந்து ஸ்பீடு, அந்த அண்டர் கிரவுண்டு பிரிட்ஜுக்கு மேலேயே சில இடத்துல கேமரா வச்சுருப்பாங்க. சீட் பெல்ட் போட்டுறீங்களா, அந்த ஃப்ளாஷர் இருக்கும், கேமரா இருக்கும். மொபைல் யூஸ் பண்ணுறீங்களா அந்த நேரத்தில் அதையும் ஃப்ளாஷ் ஆகிடும். அதனால் கவனமாக பார்த்துங்க. இந்த அண்டர் கிரவுண்டு பிரிட்ஜி உள்ளே போயிட்டுருக்கேன், அதான் இருட்டாக இருக்குது பாருங்களேன். எக்ஸிட்டு அண்டர் கிரவுண்டு அவுட்ரு வந்துட்டோன்னா, அவுட்ரு வந்தோடனே பாருங்கள், இதில் வந்து 100 ஸ்பீடு போர்டில் பாருங்கள், 100 ஸ்பீடு வருதா, அந்த 100 ஸ்பீடு வருது பாருங்கள். அதில் கேமரா இருக்குது பாருங்கள், அந்த கேமராலாம் கவனம். எக்ஸிட் 23 என் ஏரியா, என்னுடைய ஸ்கூலு எக்ஸிட் 23 நான் போனேன்னா கரெக்டாக நான் வந்து என் ஸ்கூலு உள்ள கத்தார் ஃபவுண்டேஷன் உள்ள நான் கரெக்டாக வந்துடுவேன். பாருங்கள், எக்ஸிட் 23. இதுலேயே சிக்னலில் லெஃப்ட் எடுத்துடணும். அந்த ஒரு சிக்னல் ட்ராக்கு வரும், அதில் வந்து லெஃப்ட் எடுத்துடணும். இந்த இது இல்லை, அடுத்தது அந்த இது வந்து மெயின் ரோட்டுக்கு போய்டும், எக்ஸ்பிரஸ் ஹைவேவுக்கு போய்டும். இதோ போது பாருங்கள், இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா எக்ஸிட்டு 24 வந்துடும். 24 வந்தால் நான் போய் திருப்பி சுற்றிக்கிட்டு ரவுண்ட் போட்டெலாம் சுற்றிட்டு வரணும். அதனால் இந்த பாருங்கள், இதை வந்து லெஃப்ட் எடுத்துடணும். லெஃப்ட் எடுத்தால் இந்த சிக்னலில் திருப்பி லெஃப்ட்டு வருதா. இந்த சிக்னல் ஓப்பன் ஆகிடுச்சு, க்ரீன் வந்திருக்கு. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். க்ரீன் விழுந்து எல்லோ விழுந்துடும், அதுக்குள்ளே நீங்கள் மூவ் பண்ணி போயிடலான்னு போயிடக்கூடாது, அதுதான் கேமரா அடிச்சிடும். அதனால் இந்த போயிட்டுருக்கேன்னா இந்த ரோட்டில் போனால் இந்த சின்ன ரவுண்டு போட்டு ஒன்று வரும். இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ரவுண்டு போட்டு ஆப்ஷன் போர்டு. அந்த போர்டெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஒவ்வொரு போர்டும் நமக்கு ஒரு நிறைய விஷயத்த கத்தாரை பொறுத்தவரையில் எல்லாமே அக்யூரேட்டாக கரெக்டாக அந்த போர்டு ஆப்ஷன் கரெக்டாக வச்சுருக்காங்க. மற்ற நாடு மாதிரி ஒரு இது இல்லை, இதில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. போர்டு எந்தெந்த இதுக்கு என்னென்ன போர்டு இருக்கணுமோ அந்த போர்டு அங்கே இருக்கும் கரெக்டாக. இப்போ இந்தியாவில் பாருங்கள், ஒரு ஆப்ஷனும் கிடையாது, ஒரு சிக்னலு கூட ஒழுங்கான முறையில் நிற்க 60 மினிட்டு ஓட மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஒரு டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டை வச்சுருக்காங்க இந்தியாவில். இங்கே வந்து கரெக்டாக இருக்கும் டிராஃபிக் ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான். ஹேண்டிகேப் பார்க்கிங்கில் போடக்கூடாது, நம்ம வந்து அனாவசியமாக இங்கே நிறுத்திட்டு அங்கே நிறுத்திட்டு போகிறதுலாம் வச்சுக்கக்கூடாது. ரைட் சைடில் திரும்பிடணும். நம்ம இப்போது சிக்னல் பிளிங்க் ஆகுதா, எல்லோ பிளிங்க் ஆகுனா நம்ம பார்த்துக்கிட்டே போயிடலாம். கவனமாக 2 பக்கமாக லெஃப்ட் சைடில் பார்த்துட்டு நம்ம மாறி போயிடலாம். ரெட்டு இருந்தால் ரெட்டில் நீங்கள் நின்றுடணும், மீறிக்கிட்டு போகக்கூடாது. ஏன்னா ரெட்டு விழுந்திருக்கும் போது அங்கேருந்து ஸ்பீடாக வருவான், அதனால் அதை பார்த்துக்கணும். இந்த பாருங்கள், இதில் போய் ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்குன்னா ஆப்போசிட்டில் பெரிய பில்டிங் தெரியுது பாருங்கள் லெஃப்ட் சைடில், அது வந்து சித்தாரா ஹாஸ்பிட்டல்.
சித்தாரா ஹாஸ்பிட்டல், அது பெரிய ஹாஸ்பிட்டலு. அங்கே போக வேண்டாம், அது ரவுண்ட் போட்டு கிட்ட போகும். நம்ம வந்து இந்த ரோட்டில் போய் இந்த யூட்டர்ன் பண்ணிடணும். இந்த ரவுண்ட் போட்டுக்கு முன்னாடியே ஒரு யூட்டர்ன் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இந்த ரவுண்ட் போட்டு வருதா, அதுக்கு முன்னாடி இந்த யூட்டர்ன் ஆப்ஷன் தரையில் போட்டிருக்கு, ரோட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள். அதில் யூட்டர்ன் பண்ணிவிடுங்க. அதில் யூட்டர்ன் பண்ணிட்டா இங்கே ஸ்டாப்னு போட்டிருக்கு, அங்கே ஸ்டாப் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். பட்டுன்னு போய் உள்ளே பூந்துடக்கூடாது, சரியா? அந்த யூட்டர்ன் பண்ணி வந்துட்டோன்னா இங்கே வந்து 60 ஸ்பீடு போட்டிருக்கு பாருங்கள். 100 ஸ்பீடு போட்டிருக்கோம் சில போர்டில், இதில் 60 ஸ்பீடு தான். ஏன்னா இப்போ உள்ளே வந்துட்டோம், எக்ஸ்பிரஸ் ஹைவேலேருந்து உள்ளே வந்துட்டோம், அதனால் 60 ஸ்பீடு தான். இதில் வந்து நம்ம ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்துட்டோன்னா ரைட்டு கார்னர் ஆப்ஷன் வருது பாருங்கள் ரோட்லேயே. ரைட் எடுத்துட்டோன்னா நம்ம வந்து கத்தார் ஃபவுண்டேஷன் உள்ள நம்ம வந்துட்டோம். இது வந்து கத்தார் ஃபவுண்டேஷன் உள்ள ஒவ்வொரு என்ட்ரன்ஸ், நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது. நான் என்னுடைய ஸ்கூல் பகுதிக்கு போகிறதுக்கு உள்ள என்ட்ரன்ஸு இதுதான் ஈஸி. மற்ற என்ட்ரன்ஸ்லாம் சுற்றிக்கிட்டு வரணும். அதனால் இந்த என்ட்ரன்ஸு எனக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து இந்த என்ட்ரன்ஸில் ஸ்பீடு பிரேக்கு, 2 ஸ்பீடு பிரேக்கு ரொம்ப ஹைட்டாக வச்சுருப்பாங்க. நம்ம பார்த்து கவனமாக பொறுமையாக தான் போகணும். இங்கேயும் கேமரா இருக்கும், செக்யூரிட்டி போர்ஷனில் கேமரா இருக்குது, செக்யூரிட்டி வாட்சிங் இருக்குது. எல்லாமே கவனமாக பார்த்துக்கணும். இங்கே இதில் ரைட் லெஃப்ட்டு கீழே ரோட்டு கார்னரில் இது ஆப்ஷன் போட்டிருக்கு பாருங்கள். நம்ம ரைட்டில் திரும்ப போகிறோம். ரைட்டில் திருப்பி ரைட்டில் நம்ம திரும்ப போகிறோம், சரிங்களா? அந்த போர்டெலாம் நீங்கள் பாருங்கள், அந்த எல்லாமே ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். இப்போ டிரைவிங் ஸ்கூல் நீங்கள் போகிறீங்கன்னா இந்த போர்டில் உள்ள ஆப்ஷன்லாம் கரெக்டாக உங்களுக்கு டெஸ்ட்டு வைப்பாங்க, நீங்கள் புரிஞ்சிக்கலாம். டிரைவிங் ஸ்கூல் வந்து எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் டிரைவர் கத்தாருக்கு வர்றீங்கன்னா நீங்கள் வந்து டிரைவிங் ஸ்கூலு அரபி சேர்த்து விடுவாங்க, 1 மாதத்துக்கு சேர்த்து விடுவாங்க. நீங்கள் டிரைவிங் ஸ்கூலில் அந்த ஸ்கூல் டச்சு எடுத்துக்கணும், டிரைவிங் கிளாஸ் எடுத்துக்கணும். அதுதான் உங்களுக்கு கத்தாரில் ஓட்டுறதுக்கான ஈஸியாக போயிடும். 40 கிலோமீட்டர் ஸ்பீடு இப்போ அதுங்க. ஏன்னா கத்தார் ஃபவுண்டேஷன் உள்ளே வந்துட்டோம், அதனால் வந்து 40 ஸ்பீடு தான். இந்த லெஃப்ட் சைடில் கேமரா வச்சுருப்பாங்க பாருங்களேன். இது வந்து டெம்ப்ரரியாக வச்சுருக்காங்க. இது வந்து போஸ்ட்டில் இருக்காது. இந்த லெஃப்ட் சைடில் பாருங்களேன், கேமரா சின்னதாக இருக்கும், அந்த ஸ்டாண்டு மாதிரி வச்சு இந்த பக்கம் வச்சுருப்பாங்க. லெஃப்ட் சைடு பாருங்கள், அந்த கேமரா இருக்கும். அது ஃப்ளாஷ் ஆகிடும். 40 தான் ஸ்பீடு போகணும். ஓவர் ஸ்பீட் அப்புனா பிரச்சனை. அதுவும் லெஃப்ட் சைடில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. நிறைய தகவல் வந்து நம்ம இதில் நிறைய படிப்பினைகள் இருக்குது. ரோட்டை பொறுத்தவரையில் நிறைய விஷயம் நம்ம வந்து புரிஞ்சு இது பண்ணிக்கணும். ஏன்னா ஃபைனு வந்து கேமரா அடித்து ஃபைன் வந்துச்சுன்னா நம்ம தான் கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு சில வீடு வந்து அரபிக்காரங்க வந்து கட்டிடுவாங்க. எல்லா வீடும் வந்து நம்ம தான் ஃபைனு, நம்மளுடைய சேலரியில் தான் பிடிப்பாங்க. ஸ்பீடு பிரேக் போட்டிருக்காங்களா, இதெல்லாம் பார்த்து கவனமாக பொறுமையாக போய்க்கணும். இந்த ஸ்பீடு ஓடுது பாருங்கள், 8 9ன்னு ஸ்பீடு ஓடுதா, நம்ம ஸ்பீடு போக போக அது ரெட் மார்க்கில் போயிடும். 40 தாண்டி போகிறேன்னு வச்சுங்க, ரெட் மார்க்கில் இதாகிடும். ரெட் மார்க்கு ஸ்பீடுன்னு வந்துடும் அந்த இது. அதனால அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ரைட் சைடில் வந்து மெட்ரோ இருக்குது. மெட்ரோ இது நீங்கள் மெட்ரோவில் வர்றீங்கன்னா நம்ம ரைட் சைட்லேருந்து இருக்குது பாருங்கள் இந்த பில்டிங்கு. அந்த மெட்ரோவில் எந்த பில்டிங் இருக்குல்ல, அது மெட்ரோ இதில் நீங்கள் வந்து மெட்ரோலேருந்து இறங்கி இங்கேருந்து உள்ள பஸ்ஸு, கத்தார் ஃபவுண்டேஷனுக்கு பஸ் இருக்குது, அதிலே போய்க்கலாம்.